இன்றைக்கி மகா கந்த சஷ்டி விரதத்தோட 7ஆம் நாள். விரதத்தை நிவர்த்தி பண்ணுற நாள். அன்னைக்கு காலையில் பாப்பா வழக்கம் போல் பால் பழம்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டாங்க. இது ஈவினிங் திருக்கல்யாணம் பார்த்துட்டு வந்து தான் விரதத்தை நிவர்த்தி பண்ணணும். ஸோ 6 மணிக்கெல்லாம் இங்கே வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு நைவேத்தியமாக வச்சு சாமி கும்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் தயிர் சாதம், சக்கரை பொங்கல் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். பாப்பா நான் பூஜையெல்லாம் பண்ணி சாம்பிராணியெல்லாம் போட்டு நைவேத்தியம் பண்ணி அழகாக சஷ்டி திருப்புகள் கந்த சஷ்டி எல்லாமே படித்து விரதத்தை பூஜையெல்லாம் முடிச்சிட்டாங்க. நைவேத்தியம் பண்ணி பூஜையெல்லாம் முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா நாங்கள் 6:30 மணிக்கு தான் எங்கள் ஊர் கோயிலில் சுப்பிரமணிய சுவாமி கோயில் வடக்கு வீதியில் வந்து திருக்கல்யாணம் முடிஞ்சு வர லேட் ஆகும். அதனால் இங்கே சாமி கும்பிட்டுட்டு நைவேத்தியம்லாம் பண்ணி வச்சுட்டு பூஜையை முடிச்சுட்டு திருக்கல்யாணம் பார்க்க கிளம்பிட்டோம். திருக்கல்யாணம் பார்த்துட்டு வந்துட்டு அங்கே வந்து ஒரு 7-7:30 மணி ஆயிடுச்சு. திருக்கல்யாணம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ஒரு 7:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா முடிக்கிறதுக்கு 9 மணி ஆயிட்டு. 9 மணிக்கு அப்புறமா நல்ல திருக்கல்யாணம் பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நல்ல தரிசனம், நல்ல கல்யாணம் அவ்வளோ சூப்பராக நடந்துச்சு. நல்ல தரிசனம் பண்ணிட்டு கல்யாணத்தை பார்த்துட்டு அங்கேயே பிரசாதம் கொடுத்தாங்க. வாங்கி பாப்பா சாப்பிட்டுட்டு அங்கேயே வந்து விரதத்தை பூர்த்தி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து நம்ம நைவேத்தியம் வீட்டில் வச்சோம் இல்லையா, அதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்ணும் இல்லையா, அதனால் திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு 9:30 மணிக்கு வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் வச்ச நைவேத்தியம் சக்கரை பொங்கல், தயிர் சாதம் இது ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு விரதத்தை நல்லபடியாக பூர்த்தி பண்ணிட்டாங்க. இந்த விரதத்தை 7 நாளும் பாப்பா காலையில் ஒரு பழம், நைட்டு ஒரு பழம், ஒரு செவ்வாழை, காலையில் ஒரு செவ்வாழை, இது மட்டும்தான் எடுத்துக்கிட்டாங்க. 7 நாளுமே நல்லபடியாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல், சுணக்கமும் இல்லாமல், தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக பூர்த்தி பண்ணுறதுக்கு அந்த ஆண்டவர் முருகர் தான் வந்து அருள் புரிஞ்சார். பக்கபலமாக இருந்தார், ஆற்றல் கொடுத்தாரு, சக்தியை கொடுத்தாரு. உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. அவள் 7 நாள் முடிச்சா. லாஸ்ட்டு இயர் இருந்தா, போன வருஷம் இருந்தா. ஆனால் 3 நேரமுமே பழம் எடுத்துக்கிட்டா. 3 நேரம் இல்லை, எந்த நேரம் வேணாலும் பழம் எடுத்துக்கலாம். காலையில் ஒரு செவ்வாழை, நைட் ஒரு செவ்வாழை, அந்த மாதிரி தான் நிவர்த்தி பண்ணியாச்சு.